ஏய் சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்கி. இவனை எதுக்கு நாய்க்குட்டி மாதிரி புடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன ரீசன் சொல்லிருங்க. இந்த நாய்க்குட்டி ஓடிடும். அதுக்குதான். என்ன ஸ்பீடா ஓடுவான்னு தெரியுமா? அவனை நம்ம பிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்பீடா ஓடுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம ஃபன்னா இருக்க போகுது. எங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்திருக்கோம். இங்க நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளே பறிச்சுக்கலாம். இங்க ஸ்ட்ராபெரி செடி மட்டும் இல்லைங்க, ஆப்பிள் இருக்கு, செரி இருக்கு. இவங்க செரி எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு என்னென்ன சீசன்ல இருக்குன்னு பாக்கலாம். அதை மட்டும் தான் பறிக்க அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க போலாம். என்னமா இது அனுமா? என்ன இது? பாபா சிக்கன். அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனீங்கனாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் சரி, ஸ்கூல்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு பெரிய பார்க் வச்சிருப்பாங்க. பார்க்க பார்த்தா குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் விளையாடணும்னு தான் தோணும். நம்ம கொஞ்ச நேரம் குட்டீஸ்க்கு லூட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போலாம். தனுஷ் குட்டி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 3 வயசு ஆக போகுது இல்ல. He has pizza for you. ஏய் சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்கிட்டா. அப்பா அனுஷ் குட்டி பை பை அப்பா. பை பை அப்பா. பை. பை பை அப்பா. பை பை. யார் அது? இருட்டுல ஒண்ணுமே தெரியல. குட்டீஸ்லாம் இருக்கட்டும், எல்லா ஏஜுக்கு தகுந்த மாதிரி இங்க எல்லா பார்க்லயும் வச்சிருப்பாங்க. போன வருஷத்தோட வீடியோல பார்த்துருப்பீங்க. போன சம்மருக்கு வந்திருக்கோம். நல்ல செடிஸ் இருக்கு, இன்னும் ஃபுல் சைஸ் வரல. இது ஒன்று கிரீன் செரி, இது பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரீனாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த இடத்துல க்ரீன் செரி. இது அது ரெட் செரிஸ். இது ரெட் செரிஸ். ஆனால் இங்கே க்ரீன் செரி கொஞ்சம் புளிக்குங்க, நல்லா இருக்காது. ரெட் செரி நல்லா இருக்கும், சூப்பர் டேஸ்ட், நல்ல இனிக்கும். யாருக்காக குக் பண்ற? அம்மாக்கா டேடாக்கா? டேடாக்கு தான். அம்மாக்காக ஏதாவது நீ குக் பண்றியாடா? உங்க டேடாக்காக தான் குக் பண்ண. என்ன குக் பண்ற டேடாக்கு? பீஸா. பீஸா தான் குக் பண்ணுவோம். சீசாவா? கரெக்டா தான் இருக்கு. விழுந்துறாதப்பா, ஒரு கையில கேமரா வேற நிக்க வச்சிருக்கேன். ஆமா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கரெக்டா உட்கார வேண்டியதானே. కొంచెం ఎందుకంటే దిస్ శాండ్ ఇస్ డిఫరెంట్ రైట్. That is not mad, right? Yeah, it's not. பட் விழுந்ததும் பாருங்க ஃபுல்லா ரத்தம். கரெக்டா உட்கார தெரியல. பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த சீசால எனக்கு உட்கார தெரிய மாட்டேங்குது. என்ன கொடுமை. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம்னு தெரிஞ்சுதாங்க முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சாங்க, இன்னும் செரி சீசன் இல்ல, பறிக்காதீங்கன்னு. ஆனா இவ போய் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னும் செரி சீசனே வரலன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா இவ என்ன பண்ணி வச்சிருக்கா? கைய காட்டு, ஷோ மீ யுவர் ஹேண்ட். பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. கொடுத்த காசு ஸ்ட்ராபெரிக்கு, ஆனா செரிய பொறிச்சு ஆனா ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டாங்களப்பா டிக்கெட். $6. $6 இல்லையா? நம்ம ரெண்டுத்துக்கு சேர்த்து தான். ஆமா, $12 என்னமோ சொன்னாங்க. இவருக்கு இல்ல, இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் சேர்த்து. நான் இல்ல, அவங்க தனி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. நான் சீசால இருந்து கீழே விழுந்தோடனே அனுஷ் குட்டியை உட்கார வைக்கிறதுக்கு பயமா தாங்க இருக்கு. என்ன பெருசா போயிட்டானா? கேர்ஃபுல் ஓகே. நோ கேர்ஃபுல். பார்க்ல குட்டீஸ் எல்லாம் ஆசை தீர விளையாடி முடிச்சிட்டாங்க. நம்மளும் விளையாடி அடிபட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பேசாம நம்ம ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிடலாம் வாங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. எப்பவுமே இந்த போர்ட்ல முன்னாடியே எழுதி வச்சிருப்பாங்க எந்த செக்ஷன்ல ஸ்ட்ராபெரிஸ் நல்லா இருக்கும், அதாவது நல்ல பழுத்து இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துக்கு போனோம்னா நல்ல ஸ்ட்ராபெரிஸ் பழுத்தது கிடைக்கும். அதான் நல்லா இன்னைக்கு விளைஞ்சிருக்கு. இங்க எல்லாம் பாருங்க, நேத்திக்கு முந்தா நேத்திக்கு இல்ல போன வாரம் எல்லாம் வந்து நார் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா மிதிச்சு சின்னதா எடுத்துக்கோ. ஓகே, பிக்சர் ஒண்ணே பிக்சர். குட் ஜாப். காட்டு அம்மா, காட்டு. ஸ்ட்ராபெரி. யூ காட் ஸ்ட்ராபெரி. ஷோ மீ. வாவ், அம்மா பக்கெட்ல போடுறியா? குட் ஜாப். நெக்ஸ்ட் ஒன். வேற ஏதாவது நல்ல ஸ்ட்ராபெரி பெருசா அடிச்சோம். எல்லா ஸ்ட்ராபெரியும் எடுக்க கூடாது. குட்டி ஸ்ட்ராபெரி நம்மளுக்கு வேண்டாம்மா. வேண்டாம், அது எடுக்க கூடாது. பிக்காத
கூடாது, அதோட வை, அதோட இருக்கணும், செடியோட, இல்லாட்டி கெட்டு போயிடும். அது நீ சாப்பிட்டுக்கோ, ஆவச்சுக்கோ. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ண கூடாது தங்கம், சரியா? ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்தா சாப்பிட்டுறணும். எம்மி ஸ்ட்ராபெரியா அது? எம்மி ஸ்ட்ராபெரி. வாவ், யப் 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 யப். ஊத்துதுடா ஊத்துதுடா, நீ சாப்பிடு சாப்பிடு, எல்லாத்தையும் எடுக்க கூடாது. இது ஃபுல்லாவே இந்த சைடு ஸ்ட்ராபெரி ஃபீல்ட் தாங்க. இங்க நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியுதா? கிரீன் கலருக்குள்ள ரெட் கலரா தெரியுதா? அது எல்லாமே ஸ்ட்ராபெரி தான். This one. That's also good. Yeah, it's good. Good red color. அம்மா இங்க வா, நாங்க ரெண்டு பொரிச்சிருக்கோம். Show me. We pick two. அனுஷ் ரெண்டு பொரிச்சு போட்டுருக்கான். Okay, come here. Okay. Lick off that. Wow, you have this much? Wow. Anush is eating all. Anush is eating all? Yeah, I want Okay. to say more. Okay. This one is good. Yeah, that's good. This is my first time being in strawberry picking. How you enjoy it? Good. It's okay, it's okay. இவர் என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரே சாப்பிட்டு அவரே இருக்காரு. நம்மளும் எத்தனை நேரம் தான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கிறது. அதனாலதாங்க நானும் களத்துல இறங்கிட்டேன் ஸ்ட்ராபெரி பிக்கிங். I found one. என்ன கலர் பாருங்க, அப்படியே மெரூன் கலர்ல இருக்கு ஸ்ட்ராபெரி. ரெட் கலர் ஸ்ட்ராபெரி விட மெரூனா இருக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ராபெரி தான் நல்ல ஸ்வீட்டா இருக்கும். நம்மளே போய் ஏதோ விவசாயம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இவனை பார்த்தீங்களா ஸ்ட்ராபெரிக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபார்முக்குள்ள என்ட்ரு ஆனோடனே $3 டிக்கெட் வாங்குவாங்க. ஒருத்தருக்கு $3, குழந்தைகளுக்கு ஃப்ரீ தான். ஆனால் அந்த $3 ஏன் வாங்குறாங்கன்னு இப்போதாங்க தெரியுது. கொஞ்சம் நம்ம சாப்பிட்டே அழிச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் செடியை மிதிச்சே அழிச்சிருவோம். குட்டி இதெல்லாம் அது மேலே ஏறி ஓடின்னு செடியெல்லாம் ரொம்ப பாவங்க. அதனால இதெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு தான் அவங்க டிக்கெட் வாங்குறாங்க. அண்ணனுக்கு என்ன அறிவு? இவங்க ஆப்பிள் சீரீஸ் வாங்கியிருக்காங்கன்னு காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது வாட்சு. நம்மளும் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சீரீஸ் 9 ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வாங்கணும்னா உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க, நல்லா இருந்தது பார்க்கறக்கு, அதனால சொன்னேன். அச்சோ, அம்மாவும் பையனும் ஒரே லவ்ப்பா. சூப்பரா இருப்பது. இதை மட்டும் இவனுக்கு மாட்டல, இவன் தப்பிச்சு ஓடிடும். இப்போ உங்க கேப்பும் அவன் ட்ரெஸ் ஒரே கலர்ப்பா. ஆமா, ரெண்டுமே டாக். ஆமா, டைனோ போகுது, குட்டி டைனோ. அனுஷ் தான் குட்டி டைனோ ஆயிட்டான் இல்ல செல்லம். இவங்க 2 பேர் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறக்கே ஒரு ஆள் வேணுங்க. 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இவன் ருத்வி அக்கா அப்படின்னு போயிடுவான், அவனும் ஹனுச்சுன்னு ஓடி வந்துருவான். மாடை எடுத்து போற மாதிரியே இருக்கு. இந்த குட்டீஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க, ஏன்னா ஃபார்ம் ரொம்ப பெருசு. கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ஆப்பிள் ட்ரீ எல்லாம் தாண்டி போகணும். அப்புறம் கீரை எல்லாம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கீரையை பறிச்சுட்டு வரலான்னு போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், ஆப்பிள் ட்ரீயில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது. இங்கே நல்லா இருக்குங்க ஆப்பிளும். ரெட் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், ஏதோ 4 வகையான ஆப்பிள் இந்த ஃபார்மில் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ ஆப்பிள்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் 2-3 மாதத்துல நல்லா பெருசாகிடுங்க. இங்கே ஸ்பினாச்சும் லெட்யூஸும் இப்போ நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இங்கே கீழே பக்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கத்தி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா அதை எடுத்து நம்ம அழகாக ஒரு இலையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்படியே செடியோடு பிடுங்கிடுவாங்க, அது வேஸ்ட் ஆயிரும். இது இலையை மட்டும் கட் பண்ணோம்னா திரும்ப அது க்ரோ ஆகிக்கும், திரும்ப இலை வந்துருமா. Go to the class. என் ஹைட்டுக்கு தான் கரெக்டா இருக்கு.
நான் பயந்ததை பார்த்தோன்னே இந்த குட்டீஸ் எல்லாம் ஏறி வண்டியில் உட்காந்து எங்களையும் அதே மாதிரி பண்ணுங்கன்னு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கடைசியில் அழுக போகிறாங்க. ஹையராமா This won't go more than that. That's it. It is literally like அப்பா மேடம்மா குழந்தை பாரு. It's like a six pack. அப்பா எனக்கே பயமா இருக்கு. Come. One speed breaker is there. Let's go on. No. Speed breaker just to listen. Stop now, okay? You need to stop slowly. That's when you will fall, okay? Hanus எப்படி பயப்படாம இருக்காம. do not remove from down my side. அப்படியே கதார விட்டுருங்க, நிக்க வச்சிருங்க. அப்படியே நிக்க வச்சிருங்க. Now how you guys feel now? Yeah, it's like 6. They are saying it's like 6 Flags, right? Go. Uncle, that one is so good. Touching the ground one. Yes. Why is he go? Come on, Hanush pa anna kuda. Anna irukam po. You're a bit scary. Okay, then you come out. You come out. Else if you want to go, you go. What you want to do? She want to go, she want to come out, both. Okay, go then. Oh God. Again. All done. So much fun you had. நான் பயந்துட்டேன். குட்டீஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க பாத்தீங்களா? இன்னும் வேணுமா அவங்களுக்கு? எங்க சாப்பிட போறோம்? எங்க சாப்பிடலாம்? இங்க தான் சாப்பிடுவோம். அங்க சாப்பிடுவாங்க. நிறைய எந்த கடை? டாமினோஸ் இருக்கு, வாவா இருக்கு. இந்த கடைனா டாமினோஸ், வாவா இருக்கு. வாவா போலாம். நம்ம சிக்கன் மாதிரி ஏதாவது சாப்பிடணும். Wait. Wait, Anush, okay? ஏய், இவ்வளவு ஃபுல்லா குடிக்க முடியாது. Anush, you can't drink that fully. Yeah, you'll have to have it very slowly, okay? அப்ப அவனுக்கு Give it to them, right? Yeah, yes. They won't eat veg. Only plain things. It's hot? Take it with us. No. It's hot. Wait, we'll pay. சாப்பிடுறானப்பா? He's eating that. உட்காந்துக்கோங்க. நீங்க வேணும்னா நான் எடுத்துட்டு வரேன். அவங்க கிட்ட உட்காந்துக்கோப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நைஸ் ஃப்ரெஷ் ரைட். டாமினோஸ் எப்பவுமே நல்லா இருக்கு. அவனுக்கு கொடுக்கறேன். கொடு. இருமா, சூடு. ये नहीं खाएगी. Yeah. Yummy. Pineapple she likes. ஃபார்ம்லலாம் சுற்றி செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. அங்கே அப்படியே வந்துட்டு பீட்சா, கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு வாங்கி வச்சுட்டு எல்லாம் கார்கிட்ட பார்க்கிங்கில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருது. எல்லாமே ஃபன் அண்ட் ஹாப்பி வீடியோஸ் தான். அதை பார்த்து நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க.